டிஎன்சி தமிழோட அரசியல் கதை போவால இந்த வாரம் வந்துட்டு தமிழ்நாடு அரசியலில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள் குறித்து இன்னைக்கு ஊடகவியாளர் ஸ்ருதி பாலசுப்ரமணியம் இறந்திருக்காரு. அவங்களோட இணைந்து நம்ம நிறைய விஷயங்களை பற்றி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வருங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம். வணக்கம். ஒரு ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டது, விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்றிருப்பார். நிச்சயமாக வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிறத வந்து அவர் அன்னைக்கே கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைக்கும் போதே சொல்லியிருந்தார். அதனுடைய அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் மரிய வில்சன் வந்து 13 லட்சம் கோடி ரூபாய் ஏறத்தாழ தமிழ்நாடு அரசிற்கு கடன் இருக்கு. 60 வருடங்கள் இல்லாத அளவிற்கு ஒரு கடனை தமிழ்நாடு சந்தித்துள்ளதுன்னு சொல்றாரு. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே பிரச்சனை இருக்குது. போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இருக்குது. 1 கிலோமீட்டர் வண்டி ஓடினாலே 54 ரூபா நஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துட்டு இருக்குங்கிறாங்க. மின்சாரத்துறையிலையும் இப்போ வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. என்ன தான் நடந்துட்டு இருக்குன்னே தெரியல. ஆமாம், ஆனால் அந்த கடன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இவ்வளோ கடன் இருக்குது, அதெல்லாம் தாண்டி கடன் வந்து ஆக்சுவலாக டிஎம்கே சைட்லேருந்து முன்னாள் நிதியமைச்சர் அவர் தங்கம் தென்னரசு வந்து அதுக்கு பதிலும் சொன்னார். ஆனால் அதை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான். கடன்கிறது வந்து எப்பயுமே ஒரு கண்டினியூவேஷனாக தான் இருந்திருக்கு. அது எவ்வளோ ஏறுதா குறையுதா அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமே வழிஞ்சு தமிழ்நாடுன்னு இல்லை, எல்லா ஸ்டேட்ஸுக்குமே வந்துட்டு இந்த கடன் அப்படிங்கிறது ஒரு அரசுலேருந்து இன்னொரு அரசுக்கு மாறும்போதோ இல்லை இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷத்துக்கு மாறும்போதோ அது கண்டினியூ ஆகிற ஒரு விஷயம் தான். மேபி 13 லட்சம் அப்படிங்கிறப்ப தான் வந்துட்டு எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அதுக்கு ஆனால் அந்த கடன்லாம் என்னது அப்படிங்கிறத வந்து இவங்க சைட்லேருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இலவச திட்டங்களை வந்து ஆட்சிகள் மாறி மாறி கொடுத்துட்டு இருந்ததும் ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. கலைஞர் அவர்கள் வந்து வண்ண தொலைக்காட்சி பட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணார். அந்த 2006 to 2011 ஆட்சி நடைபெற்று இருக்கும் பொழுதே நிறைய இலவச திட்டங்களை அறிவிக்க தொடங்கினாங்க. ஒவ்வொன்று 1 by 1 நடக்க ஆரம்பிச்சு. அடுத்து 2011 ஜெயலலிதா அவர்கள் வந்த உடனே 10 வருஷங்களாக அவரும் வந்துட்டு நிறையா திட்டங்களை சொன்னார். மின்விசிறி கொடுக்குறேன், மிக்சி, கிரைண்டர்னு எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அதற்கப்புறம் அந்த ஆட்சி வந்து எடப்பாடி அவர்கள் அதுக்கப்புறம் கண்டினியூட்டியாக வந்து அவர் இருந்தார். அதுக்கப்புறம் டிஎம்கேவுடைய ஆட்சி வரும்பொழுது பேருந்தில் இலவசமாச்சு, 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே லேப்டாப்பு, சைக்கிள் திட்டம் எல்லாமே நடைமுறையில் இருந்த ஒரு விஷயம் தான். அடிஷ்னலாக ஒவ்வொன்றா போயிட்டுருக்கிறப்ப அதிகபட்சமான கடன் சுமைக்குள்ள அரசாங்கங்கள் போதும். இலவச திட்டங்களும் இது ஒரு காரணம். ஆனால் இன்றைக்கி டிவிக்கு அரசாங்கம் சொல்கிற ஒரே விஷயம், இந்த 13 லட்சம் கோடியும் மீறி நாங்கள் வந்து 2500 ரூபா பணம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, தங்கம் வந்துட்டு தாய்மாமன் சீர் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம், அந்த இடத்துல ஊழலாக நாங்கள் வந்துட்டு கட்டுப்படுத்திட்டோம். இந்த ஊழல் குறைஞ்சிட்டாலே அரசாங்கத்தினுடைய கஜானா நிறைஞ்சிருங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஊழல் கட்டுப்படுத்தப்பட்டுருச்சு அப்படின்னா இவ்வளோ பெரிய தொகையை வந்துட்டு நம்ம அடைக்கிற அளவுக்கோ இல்லை மேற்கொண்டு அரசாங்கத்தை ரன் பண்ணி அளவுக்கு ஸ்டேபிளாக நம்மளால் போக முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம். எல்லாருமே வந்துட்டு அதை அசெப்ட் பண்ணி எல்லாருமே சரியாக நடந்துருவாங்கங்கிறதுல எந்த ஒரு உறுதியும் இல்லை. அவர் வந்து 6 months டைம் கேட்டார். 6 months, இப்போ இன்னும் வந்து 5 months இருக்குது. ஏன்னா 1 மாதம் ஆயிடுச்சு. இந்த 1 மாதத்துல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து இது பண்ண ஆரம்பித்தோன்னா, ஓகே, இந்த 1 மாதம் அவருக்கு வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் வேணும். கண்டிப்பாக 6 months ஓகே. ஆனால் வந்து இப்போது சிங்கப்பெண் படை, சிறப்பு படை, அது ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அது ஏற்கனவே இருந்தது தான், அது வந்து ரீநேம் பண்ணி ஆரம்பிச்சிருக்காரு. அது வந்து ஒத்துக்கணும். அதே மாதிரி வந்துட்டு 1000 ரூபாய் திட்டம்னு வந்து அவர் வந்து என்ன சொன்னார்னா 2500 ரூபா கொடுப்பேன்னு சொன்னார். நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ கடன் இருக்குது. கடன்கிறது இப்போ கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இல்லை. எலெக்ஷனுக்கு முன்னாடி கேம்பெயின் டைமில் எல்லாருக்கும் தெரியும் கடன் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் மாற்றி நான் வந்து டிவிக்கேன்னு சொல்லலை, மாற்றி ஒவ்வொருத்தருமே நாங்கள் வந்து 1000 ரூபாய் கொடுப்போம், 2500 ரூபாய் கொடுப்போம், தங்கம் கொடுப்போம், வெள்ளி கொடுப்போம், பட்டுப்புடவை கொடுப்போம் அப்படின்னு வந்து மாற்றி தான் கேம்பெயின் பண்ணாங்களே வழிஞ்சு, நான் இலவசம் கொடுக்க மாட்டேன் ஆனால் நான் உனக்கு நல்ல படிப்பை கொடுப்பேன்னு சொன்னது வந்து சீமான். அவர் இப்போ எங்கே போனாருன்னே தெரில. ஸோ இது எல்லாமே வந்து பீப்புள் தான் வந்து யோசிக்கணும். இப்போ வந்து அந்த கடன் இன்னைக்கு வந்து ஆளுநர் பேசினப்ப சொன்னாரு, ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் ரூபாய் கடன் வந்து அவங்க தலையில வந்து இருக்கிற மாதிரி மாறிடுச்சு. ஆமா, அந்த மாதிரி மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்பயுமே வந்து இவங்களும் இலவசம் கொடுப்பேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்களே வழிஞ்சு, கடனை குறைக்கிறதுக்கு நான் இலவசத்தை வந்து கட் பண்ணிட்டு அதுக்கான கல்வியை கொடுப்பேன்னு இப்போ வரைக்கும் யாருமே சொல்லலை. அப்படிங்கிறத வந்து பீப்புள் கண்டிப்பாக திங்க் பண்ணணும்னு நான் வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்துட்டு திமுக தரப்பு அதை கண்டிப்பாக வந்து யோசிச்சு தான், அதிமுகவும் இதை யோசிச்சு தான் எல்லாருமே. டிவிக்கே வந்து இவ்வளோ டிவிக்கே வந்து திமுக என்ன விஷயம்லாம் சொல்லிச்சோ அதே தான் டிவிக்கேவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட்டாங்க? டிவிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. டிவிக்கு எக்ஸ்ட்ராவா சொல்றாங்க. தாலிக்கு தங்கம்ங்கறத வந்து ஏடிஎம்கே என்னைக்கோ சொல்லி நடைமுறை. ஆமா ஆமா,
பஸ்ஸு வந்துட்டு ஆண்களுக்கும்ங்கிறத ஏடிஎம்கே கவர்மெண்ட்டும் வந்து முடிவு பண்ணாங்க. ஆனால் இவங்க பெண்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அவங்க அடிஷ்னலாகவே சொல்லிட்டாங்க. ஆமாம், 2500 ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களே வந்துட்டு உரிமை தொகையை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்கிறத சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 5 மாதம் சேர்த்து கூட அமௌண்ட் கூட போட்டார். தீபாவளி பொங்கலுக்கு வேற ஸ்பெஷல் அமௌண்ட் வேற கொடுத்தாங்க. கடைசி ஆட்சி முடிகிற காலகட்டங்களில் செஞ்சாங்க. இதெல்லாம் இருக்கும் பொழுது மக்கள் ஏன் வந்து டிவிக்கு மட்டும்? அதுதான் எனக்கும் புரியல. இப்போ அவங்க 2 பேருமே சொன்னாங்க. அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக தான் வந்து விஜய் சொன்னார். அவர் வந்து 1000 ரூபாயா 1500 ஆக்குவேன்னாரு, இவர் 2000னாரு. இவங்க 2 பேரையும் தாண்டி நான் 2500 கொடுப்பேன்னாரு. அதிகமான ரேட்டுக்கு அந்த மாதிரி தான் நடந்துச்சு. தங்கம் வந்து இவ்வளோ கிராம் நான் வந்து தருவேன், என் தங்கச்சிக்கு வந்து இவ்வளோ பவுன் தருவேன், கிராம் தருவேன் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் தாண்டி நிறைய இலவசமாக வந்து அவர் வந்து சொன்னார். அது வந்து புறக்கணிக்கவே முடியாத ஒரு விஷயம். இப்போ வந்து என்னன்னா அவருக்கு எப்படி ஒரு டாஸ்க் ஆயிடுச்சுன்னா, இவ்வளோ கடன் இருக்கு அப்படின்னு இதெல்லாம் தாண்டியும் அவர் எப்படி இதெல்லாம் பண்ணுவாருங்கிறது வந்து மக்கள் ஓட்டு போட்டதுக்கு காரணம் கண்டிப்பா இந்த கேம்பெயின்ல அவர் சொன்ன விஜய் முகம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெனிஃபிட் இல்லாமல் நானும் எதுவும் பண்ண மாட்டேன், நீங்களும் எதுவும் பண்ண மாட்டீங்க, எல்லாருமே எதுவும் சரி நமக்கு ஏதோ ஒன்று பண்ண போகிறாரா அப்படிங்கிறப்ப அப்போ இவ்வளோ கடனை வந்து இப்போ வந்து ரீசனாக சொல்கிறாரா? இப்போ நான் கேம்பெயினில் ஏன் என்னால் நான் சொன்னதெல்லாம் பண்ண முடியலன்னா இப்போ தமிழ்நாடு வந்து இவ்வளோ கடனில் இருக்குது அப்படின்னு வந்து ரீசன் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து கண்டினியூ ஆகிற விஷயம். அது எப்படி குறைக்க போறோம் அப்படி வேணா சொல்லிருக்கலாம். வெளிப்படையா வந்து நாங்க இந்த திட்டம்லாம் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருக்குங்கிறத அவங்க எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை. கண்டிப்பா படிப்படியா நிறைவேற்றப்படுங்கிறத சொல்லிருக்காங்க. டைமாமன் சீராக இருந்தாலும் 2500 இருந்தாலும் பேருந்துக்கு கூட நேத்தே அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, பெண்களுக்கு நம்ம எந்த மாதிரி கொடுக்க போறோம், எந்தெந்த போக்குவரத்து கழகத்தின் கீழ் வந்து அது இருக்க போகுதுங்கிற டிஸ்கஷனும் முடிஞ்சாச்சு. சட்டப்பேரவையும் இன்னைக்கு கூடியாச்சு. ஆளுநரும் தன்னோட முழுமையான அறிக்கையும் வாசிச்சுட்டாரு. முழுமையாக சொல்லியாச்சு கவர்மெண்ட் சார்பாக. 2 முறை தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லி இன்னைக்கு திமுக தரப்பு அடுத்த ஒரு விஷயத்த வந்துட்டு கையில் எடுத்திருக்காங்க. வந்தே மாதரம் போட்டா தப்புங்கிறாங்க, தேசிய கீதம் போட்டா வந்து ஏன் 2 தேசிய கீதம் 2 தடவை இசைக்கப்பட்டால் என்னங்கிற கேள்வி எல்லாருக்கிட்டையும். வந்தே மாதரம் சொன்னீங்க, சரி ஓகே, அதை கூட வந்து பெருசாக யாரும் எடுத்துக்கல, இருந்தாலும் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனாங்க. இப்போ தேசிய கீதத்துக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், ஆக்சுவலாக அதுதான் எல்லாரும் வந்து எப்படி சொல்கிறதுனா, அவங்க சொல்லி ஒன்று நடந்ததை வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரியான நிலையில் யாரும் இல்லையா, டைம் ரஷ்ஷில் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரில. எல்லாருமே இத்தனை நாள் வந்துட்டு தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பண்ணணும். தமிழ்நாட்டில் நம்ம அது நியாயமான ஒரு இதாக இருந்தது. ஓகே, அதை கன்சிடர் பண்ணி இன்னைக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல பாடியிருக்காங்க. அது ஓகே, அதோட நம்ம ஆக்சுவலாக முடிச்சிடணும். தேசிய கீதம்ங்கிறது அதுக்காக வந்து தமிழ்நாடு வந்து தனி நாடு இல்லை இல்லையா, அது இந்தியாவில் இருக்கிற ஒரு நாடு. அப்போ இன்க்ளூசிவாக தான் நம்ம இருக்கணும். அந்தந்த ஸ்டேட்டுக்கு இருக்கிற அதோடைய பாடல்களையும் பாடிட்டு நம்ம எல்லாரோடையும் தான் இருக்கணுமே வந்து. இன்னைக்கு அந்த தேசிய கீதம் 2 டைம்ஸ் ஏன் பாடினாங்க, இந்த கேள்வியெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப சில்லியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் ஒன்று கேட்டிங்க, அந்த டிமாண்ட் ரொம்ப நியாயமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கற்றுக்கிட்டு நீங்கள் உதயநிதி அவர்கள்ட்டையும் முன் வைக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோவில் தான் அதான் எல்லாருக்கும் தான் இது. ஸோ அடுத்தடுத்த வேலை இருக்கு. ஸோ நம்ம அடுத்தடுத்த வேலைக்கு போயிடலாம். அண்ட் ஆல்சோ இது கூட சேர்ந்து அவங்க நேற்று மற்ற விஷயங்கள்லாமும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இருமொழி கொள்கையை பற்றியும் இன்னைக்கு வந்து ஆளுநர் வந்து பேசியிருக்காரு. ஸோ அதுதான் வந்து கண்டினியூ ஆகும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் இதில் வந்து எனக்கு நம்ம முன்னாடி ஆஃப் த கேம்ப் கூட நம்ம பேசியிருக்கோம். என்னன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் போயிட்டுருக்கு. சிபிஎஸ்சியில் 10th வரைக்கும் மும்மொழி கொள்கை இருக்குது. L3 லாங்குவேஜ் தான் இப்போ அவங்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 11th 12thலாம் இருமொழி கொள்கையில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச 11th 12th வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேஸ். ஸோ அங்கே 2 மொழி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் போகிறாங்க. காலேஜ்லலாம் யாரும் வந்து எந்த லாங்குவேஜையும் வந்து திணிக்கல, ஆப்வியஸாக திணிக்கல. இங்கிலீஷில் தான் படிச்சாகணும். ஆமாம், இங்கிலீஷில் தான் படிக்கணும். அவங்க ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த மும்மொழி கொள்கை வந்து இந்த இடத்துல ஸ்கூலில் வந்து திணிக்கிறது வந்து அவங்க வந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் போராடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே போராடாம வேறு இடத்துலலாம் ஹிந்தி திணிப்பு நடந்துட்டு இருக்கு. நடக்கலன்னு சொல்ல, அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். திமுக ஒரு ஆர்ப்பாட்டத்தை கூட எடுத்துருக்கேன். கவர்னர் மாளிகை முற்றுகை மாணவர் அணி சார்பாக நேற்று பேசியிருக்காங்க. ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு முன்னெடுப்பை திமுக எடுத்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதோடு இந்த இருமுறை கொள்கை இதெல்லாம் கடந்து சாதிவாரி கணக்காய்வு வந்துட்டு எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி தான் ரொம்ப ஆர்வமாக அதை வலியுறுத்திட்டு இருந்தாங்க. அனைத்து கட்சி கூட்டம் கூட அவங்களும் ஒன்று அமைச்சு அதில் எல்லாரையும் கூப்பிட்டு பேசினாங்க. முதலமைச்சரையும் சந்தித்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருந்தாருன்னே சொல்லலாம். இப்போ சட்டமன்றத்திலையும் அது வந்து இன்றைக்கி ஆளுநருடைய அறிவிப்பில் வந்துட்டு வந்திருக்கு. அறிக்கை வந்து வாசிக்கும் பொழுது சொல்லியிருக்காரு. அன்புமணியும் வரவேற்றிருக்காரு. கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறத விட மாநில அரசு தான்
இதை வந்துட்டு கணக்காய்வு பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு வலியுறுத்தி பேசியிருக்காங்க. இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், சட்டமன்றத்தினுடைய 2வது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பெரிய கட்சி வந்து அதிமுக தான். அந்த அடிப்படையில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றே அதனுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய அதிமுக தலைவர் அப்படிங்கிறது நேற்று உறுதி செய்யப்பட்டு சொல்லிட்டார் சபாநாயகர். இன்றைக்கி அவருக்கு வரிசையில் 5வது இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆமாம், எடப்பாடி அவர்களுக்கும் இன்னைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. கூட்டம் முடிந்து வெளியில் வந்த உடனே திமுக ஆர்ப்பாட்டத்தை தொடங்கிட்டாங்க. இல்லை போகிறதுக்கு முன்னாடியே ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் பேட்ஜ் அவங்க ஆரம்பிச்சது பேட்ஜோட ஆரம்பிச்சாங்க. வாய் திறங்கள் முதல்வரே சொல்லி கருப்பு பேட்ஜோட. அதுக்கப்புறம் இதெல்லாம் இது நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெருசா இருந்துட்டு தான் சட்டமன்றத்துல பெரிதாக எதிரொலிக்கும் அப்படின்னு பார்த்தா வர்ற நாட்கள்ல அது கண்டிப்பா பெரிதாக எதிரொலிக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். விவாதத்துக்கு அதுக்கு வந்து ராஜ்மோகன் வந்து சட்டசபை முடிஞ்சோடனே வந்து பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாருன்னா வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி கேள்வி வந்தப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் வந்து இவங்க பண்ணியிருக்க வேண்டிய ஆர்ப்பாட்டம் அவங்க ஆட்சியப்பவே தான் பண்ணியிருக்கணும், அவங்க தப்பா பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஆட்சியப்ப கம்ப்ளைண்ட் பண்ண போன பேரண்ட்ஸே வந்து அடிச்சு துரத்தினாங்க. ஆனால் எங்கள் ஆட்சியில் வந்து விக்டிம்ஸ் எல்லாம் வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை நினச்சி வந்து நீங்கள் வந்து அதை யோசிச்சு பாருங்கள், எல்லாரும் தைரியமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனும் செக்யூரிட்டியும் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு. ராஜ்மோகன் பேசுகிறாரு, நிர்மல்குமார் பேசுகிறாரு, அருண்ராஜ் பேசுகிறாரு, ஆதவர்ஜுனா எப்பயாவது நானும் பார்க்குறேன், கீர்த்தனா அமைச்சர் அவங்கள பார்க்குறேன், செங்கோட்டையனை பார்க்குறேன். சிஎம் எப்போ பேசுவார்? அவங்க கேள்வியே அவங்களுடைய ஆர்ப்பாட்டமே வந்துட்டு சட்டம் ஒழுங்கு, இந்த பெண் பிள்ளைகளுக்கான நியாயம் அதெல்லாம் தாண்டி அவங்க சொல்கிற ஒரு விஷயம் வந்து சிஎம் எப்போ பேசுவார் அப்படிங்கிறது அவங்கன்னு இல்லை, எல்லா பீப்புளுக்கும் இருக்கிற ஒரு இதுவாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நம்ம கேட்கும்போது சும்மா இந்த கம்பேரிசனே பண்ணிட்டு இருக்கோம். பிஎம் வந்து பாக்குறாரா, பிஎம் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறா, அந்த மாதிரி வந்து கம்பேர் பண்றது. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ நிகழ்ச்சியில பிஎம் பேசதான் செய்யறாரு. ஆமா, ஏதோ நிகழ்ச்சிகள்லாம் பேசுறாரு, எக்ஸ்தலத்துல பதிவு பண்றாரு, ஏதோ கண்டினியூஸா அவர் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காரு. பிஎம் மங்கி பாத் பேசுறாரு, வாட் எவர் அவர் ஏதோ ஒண்ணு. ஆனா பீப்புளோட கம்யூனிகேஷன்ல வந்து இருக்காரு. நேத்து 2 நாள் முன்னாடிக்கு வந்துட்டு இதுக்கு போகும்போது தலைமை செயலகம் போறதுக்கு முன்னாடி பனையூர்ல நீலாங்கரையில இருக்கும் மக்கள் கிட்ட கார்ல இருந்து இறங்கி கை கொடுத்துட்டு போறாரு. ஓகே, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு போறப்ப வரப்ப பார்த்துட்டு இருக்காங்க, அவர் வந்து கை கொடுத்துட்டு போறாரு. ஆமா, அந்த இடத்துலயும் ஒரு 2 வார்த்தை பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு இது வந்து எனக்கும் தோணுச்சு, எல்லா மக்களுக்குமே வந்துட்டு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் ரிப்ளை வந்து சிஎம் தான் கொடுக்கணும். இவங்கெல்லாம் எத்தனை அமைச்சர் வந்து ஆக்சுவலா விஜய் அவர்களுடைய பிஏவே வந்து பேசினாலும் யாரும் அக்செப்ட் நம்மளா ஒன்று சொல்ற வரைக்கும் அது வந்து நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சிஎம் சொல்ற வரைக்கும் இது இப்படி தான் இருக்கும். அதிமுகவிலிருந்து விஜயபாஸ்கர் போயாச்சு. அடுத்து சிவி சண்முகத்தோட சமாதான முயற்சி வந்து இப்போ நடந்துட்டு இருக்குது. அவரும் நேத்தி போய் சந்திச்சு ஏற்கனவே வந்து 5 எம்எல்ஏக்கள்ல இருந்து 6 எம்எல்ஏக்களாக அது மாதிரி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதா. மரகத குமாரவேல், ஜெயக்குமார், இன்னொரு எம்எல்ஏ ஒருத்தவங்க போயிருக்கிறாங்க, தாராபுரம் எம்எல்ஏ போயிருக்காங்க, அடுத்து எஸ்கி சுப்பையா போயிருக்காரு, அடுத்து விராலிமலையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் போயாச்சு. இப்போ 42ன்னு சொல்லி பலம் குறைந்து விட்டது அதிமுகவிற்கு. அதில் சிவி சண்முகம் ஆல்ரெடி கட்சியில் இருக்காரா இல்லையாங்கிறதே தெரியல, பிரச்சனை பெரிதாக போயிட்டு இருக்குது. அவரும் சென்று விட்டால் 41ங்கிற அடிப்படைக்கு மொத்தமாக தள்ளப்பட்டு விடும் அதிமுக அப்படிங்கிறது தெரியுது. இடைத்தேர்தலுக்கு ஏறத்தாழ ஒரு 6 தொகுதி ரெடி ஆயிடுச்சு. அதிமுகவும் 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா செய்துவிட்டு உதயசூரியனில் நின்று அவங்களை ராஜினாமா செய்ய சொல்லி விஜய் அவர்களோடு போய் சேர்ந்து இடைத்தேர்தலை சந்திக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இருந்துச்சு. வைகோ போய் நேற்று 45 நிமிடங்கள் வரை முதலமைச்சரை சந்தித்து பேசிட்டு வந்து லீலா ரொம்ப பூரிப்போட பேசியிருக்காரு. அவருடைய அரசியல் புத்தக தொகுப்பை வந்து வெளியிட போகிறேன் அப்படிங்கிறத பற்றி அவர் பேசியிருக்காரு. அப்படிங்கிறப்ப அவர் அடுத்த கட்டமாக அதுதான் செய்ய போகிறாரோ அப்படிங்கிற கேள்வியும் இப்போ பலமாக எழுந்துச்சு. எனக்கு தெரிஞ்சது எல்லாத்துக்குமே பதில் வந்து வர ஜூன் 22ஆம் தேதி வந்து நிறைய ஒரு திருப்பங்கள் வந்து நிறையும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இப்போ விஜயபாஸ்கர் வந்து வெளியில் வந்துட்டார், ஆனால் அவர் இங்கே போகிறேன் அங்கே போகிறேங்கிற மாதிரி எதுவும் சொல்லலை. ஆனால் மேக்ஸிமம் டிவிக்கே அப்படிங்கிற மாதிரி பேச்சிருக்கே ஆதரவாளர்கள்லாம் நேற்று வந்து பேசியிருக்காங்க. அவங்க கூட்டம் போட்டு பேசியிருக்கிறதுல டிவிக்கே தான் பெரும்பான்மையாக எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் பேசியிருக்காங்க. வைகோவும் அடிக்கடி வந்து ஆதவர்ஜுனாவை சந்திப்பதும் விஜய் நேரிலே போய் சந்திப்பதும் அவர் எவ்வளோ ரீசன் சொன்னாலும் ஸ்டெர்லைட்டை வந்து திறக்கவே கூடாது, அதை மூடுறதுக்கு தான் நான் பேச போனேன். நடப்பயணமாக
முகமாவே வந்து வைகோ அவர்கள் வந்து போராட்டம் நடத்திய வரலாறுகள்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. ஸ்டெர்லைட்டுக்காக அவர் நடந்து வந்து அவர் பேசியிருக்காரு. நடந்து வந்து அவர் ஸ்டெர்லைட்னாலே வைகோ தான் ஆர்ப்பாட்டம் போராட்டம் சொல்லி பண்ணிட்டு டைரக்டா போயிட்டாங்க. ஆனா அவர் நடந்து வந்து அந்த இடத்துல பேசிட்டு போயிருக்காரு போராட்டத்துல அப்படிங்கிறது வரலாற்று பதிவு அது. ஆமா, அதுதான் ஸ்டெர்லைட்னு நம்ம சொல்லும் போதே முதல்ல ஞாபகம் வர ஒரு முகமாவே வந்து அவர் மாறிட்டார். அதெல்லாம் வந்து கூட்டணியில பிடிக்கலன்னா வைகோ தாராளமா வெளியேறலாம். ஆமா, தவிர்க்க முடியாது. அது வந்து இதெல்லாம் ரீசனிங்கா எல்லாமே வரலாறு இருக்குது. கலைஞர் அவர்கள் வைகோக்காக காத்திருக்கும் போதும் கூட வந்துட்டு அன்றே போய் ஜெயலலிதா அவர்கள்ட்ட சேர்ந்தார். சுயமரியாதைக்காரர் வைகோ அப்படிங்கிறத அவரை சொல்லுவாங்க. அவர் டிஎம்கேல ஒன்றும் அவருக்கு அவர் இருந்த இடத்துல இருந்தே அவர் இமிடியேட்டா அவர் அடுத்த கூட்டணிக்கு போறத பத்தி இல்ல இப்போ நான் டிஎம்கேல மரியாதை குறைவுன்னு நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அவர் வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல கூட அவர் நடைப்பயணம் வந்து போனாரு. கேம்பெயினுக்கு வந்து நடைப்பயணம் எலெக்ஷன்ல தீப்பெட்டி சின்னத்துல நிக்க வைத்தவர்கள் இங்க வந்து ஏன் சட்டமன்ற தேர்தலில் அதே தீப்பெட்டி சின்னத்திலயோ இல்ல தீக்குச்சி சின்னத்திலயோ நிக்க வச்சிருக்கலாம். இதெல்லாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் பேசுறது. இதெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு அப்ப நாங்க பார்த்தோம், பேசி பார்த்தோம், வேலைக்காகல. இன்னைக்கு வந்துட்டு ஆட்சி போயிருச்சு. அப்படி சொல்லல. அப்ப வந்து இன்னைக்கு தான் எங்களுக்கு துணி வந்திருக்குன்னு அவங்க பேசுறாங்க. அன்னைக்கு எங்களால பேச முடியல, கூட்டணி தர்மம் கருதி நாங்க அமைதியா இருந்தோம். இன்னைக்கு வந்து எங்க கட்சியில இந்த கூட்டணி ஏங்க. அப்போ இவர் நடைபயணம் போகும்போது அப்போ முதல்வரா இருந்த ஸ்டாலின் வந்துட்டு எல்லா அவருடைய கேம்பெயினுக்கு நடுவுலையும் வந்து இதை வந்து துவங்கி வச்சாரு. இவர் வந்து நடைப்பயணமா ஒவ்வொரு ஊருக்கா போகும்போது அவரை துவங்கி வச்சாரு. இவர் உதயசூரியனுக்கு தான் கேம்பெயினும் பண்ணாரு. தீப்பெட்டி சின்னம் எங்களுக்கு கொடுக்கல, ஆனாலும் இது அப்படிங்கிற வார்த்தையை வந்து எங்கேயுமே அவர் வந்து யூஸ் பண்ணி கேம்பெயின் பண்ணல. அதாவது எங்களுக்கு இந்த சின்னம் வர வேண்டியது, ஆனா இது இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு விஜய் அவர்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு லீடர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்துட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில் நான் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சியை என் கண்கூடாக பார்க்கிறேன் அப்படிங்கிறத வைகோ சொல்லிட்டாரு. அதனால இன்னைக்கு வெளிப்படையாக பேச தொடங்கியிருக்கு. அதுதான் திமுக கூட்டணியில் நிறைய கட்சிகள் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க ஒரு சில கட்சிகள் தான் இருக்குது அப்படிங்கன்னா அவர் தாராளமாக பேசியிருக்காங்க. 27ஆம் தேதி அவருக்கும் முடிவு தெரிஞ்சிடும். 22 ஆமா 27 அவர் கட்சியினுடைய பொதுக்குழு அன்னைக்கு தான் முடிவு தெரியும். விஜய் அவர்களுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் முடிந்த 5வது நாள் வந்து விஜயோடைய பிறந்த நாளை முன்னிட்டு, சாரி இது கொஞ்சம் கான்டெக்ஸ்ட், விஜயோடைய பிறந்த நாளை முன்னிட்டு 21ஆம் தேதி 22ஆம் தேதி வண்டலூர் பூங்கா இந்த மாதிரியான தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான பொழுதுபோக்கு பூங்காக்களுக்கெல்லாம் இலவசமா போயிட்டு வரலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அவருடைய பிறந்த நாளை வந்து ஒரு பிக்னிக் மாதிரி எல்லாரும் போய் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற போயிட்டு வாங்க. நல்ல ஒரு விஷயம் தான் அது. ஸ்கூல் திறந்தாச்சுங்க. இப்ப போய் 22 இஸ் மண்டே, 22 மண்டே அன்னைக்கு போய் மண்டலூர் ஜூல வந்து போய் 21 வந்து ஒரே நாள்ல போய் எல்லாரும் 21 வந்து நீங்க வந்து ஃபேமிலியோட போங்க. 22 ஸ்கூல்ல இருந்தே எக்ஸ்கர்ஷன் கூட்டு போற மாதிரி கூட்டு போயிட்டு வரலாம்ல, அந்த மாதிரி சொல்லிப்போம். ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் கூட்டு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக. ஏன்னா வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு வெற்றி பெற்று வருவதற்கு குழந்தைகளுடைய பங்களிப்பு அதிகமாகவே இருக்குது. எல்லாருமே வந்துட்டு விஜயங்கள் அந்த ஒரு கிரேஸ் வந்து இண்டஸ்ட்ரியில இருந்து டோட்டலாக எல்லாரும் இருக்குது. அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு எல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் அமைச்சர் அந்த முடிவு எடுத்திருக்காரு. சுற்றுலாத்துறை அமைச்சர் தான் முடிவு எடுத்திருப்பார்னு நினைக்கிறேன். வனத்துறை அமைச்சர் எடுத்திருக்காரு. வனத்துறை அமைச்சர் வந்து அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ஆட்சி வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோங்கிறதெல்லாம் ஒரு இதோட தான் பண்ணிட்டு இருக்கேன். தொழில்துறை அமைச்சர் பாருங்க, தென்கொரியா வரைக்கும் போய் வந்து நேற்று கூட LNT-ல 38,000 கோடி ரூபாய், கொஞ்சம் நெஞ்சம்ல 38,000 கோடி ரூபாய் ஒரே ப்ராஜெக்ட்ல முடிச்சிருக்காங்க. ஒரு இளம் அமைச்சர் தமிழ்நாட்டில். அவங்க கூட வந்து சமீபத்தில் ஒரு தனியார் பேட்டியில் வந்து சொன்னாங்க, அவங்க வந்து நாங்கள் வந்து தெரியாமலே நாங்கள் வந்து இவ்வளோ சாதனைகள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் சட்டமெல்லாம் படித்து நாங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு நாங்கள் இன்னும் எவ்வளோ பண்ண போகிறோன்னு எனக்கு நினைக்கும் போது எனக்கே வந்து வியப்பாக இருக்குது. நாங்கள் வந்து நிறையா திருத்தங்களும் நிறையா திட்டங்களும் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து யங்ஸ்டர்ஸுக்கு அதெல்லாம் அக்செப்டபிள். இன்னைக்கு ராஜ்மோகன் கூட அவர் கூட சொன்னார், இந்த மாதிரி முதல் சட்டசபை இன்னைக்கு வந்து இவருடைய புது அரசுக்கு இதுவாக கவர்னருடைய பேச்சோட ஆரம்பிச்சிருக்கு. நிறைய இளம் வயதினர்கள் இருக்காங்க, நிறைய பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், அந்த மாதிரிலாம் வந்து எல்லாமே சொன்னார். ஓகே, இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஆளுநர் பேசுறதுல நம்ம கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டியது வந்து அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் போல் சரித்திரம் படைத்தது வந்து நம்மளுடைய ஜோசப் விஜய் அப்படிங்கறத வந்து ஆளுநர் வந்து சொல்லியிருக்காரு. மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் இடையில. ரைட், ஓகே. இருந்தாலும் அவர்கள் வெற்றி பெற்றது வந்து மிகப்பெரிய வெற்றி. அது
அது மாதிரி ஒரு வெற்றி இன்னும் யாரும் வந்து திரும்ப பெறது கஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி. ஆட்சி கட்சி ஆரம்பிச்ச 2 அண்ணா வருஷத்துலயே இல்லாமல் ஆட்சி. அண்ணாவுடைய ஆட்சி வந்து அவர் இடையிலே இறக்கும் பொழுது கலைஞர் அவர்கள் அந்த ஆட்சியை தொடர்ந்துட்டு மீண்டும் தேர்தல் வரும்போது கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்ற அளவுக்கு ஒரு சீட் வந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலே யாரும் ஜெயிச்சதில்லை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஒரு சில விஷயங்களை அவங்க நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை தான் அவர் பேசுகிறார். என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அதை தான் கவர்னர் வந்து அறிக்கையில் வாசிக்கிறார். புதிதாக வந்துட்டு ஆளுநர் அந்த இடத்துல எதுவும் பேச முடியாது. இங்கே கொடுக்கப்படுறது தான் அங்கே வாசிக்கப்படுறது அப்படிங்கிறது தான். அது இங்கிலீஷில் அவர் சொல்லுவார், அடுத்து வந்து சபாநாயகர் அதை விஷயத்தை தமிழில் நமக்கு விளக்குவார். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஒரே டைமில் 2 லாங்குவேஜில் ஒரே கண்டென்ட் தான் பேச போகிறாங்க அப்படிங்கிறது தான். அசம்பிளி ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆகி எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்குது. இனி வரும் நாட்களில் அடுத்தடுத்து என்ன அளவு நிகழ்வுகளுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துட்டு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சட்டமன்றத்தில் எதிரொலிக்க போகிறது, உதயநிதி ஸ்டாலின் எந்த அளவுக்கு எடுத்து வைக்க போகிறார், எடப்பாடி எந்த அளவுக்கு எடுத்து வைக்க போகிறார் அப்படிங்கிறது தான் அனைவருடைய பார்வையாக இருக்குது. என்னென்ன பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள் இன்னும் அடுத்து வரப்போகுது அப்படிங்கிற முக்கியமான அறிவிப்பு துறை வரையாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் இது எல்லாமே வந்து லைவ் டெலிகாஸ்ட்டும் இனிமேல் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் பார்க்கக்கூடிய சொல்லிட்டாங்க. ஆமாம், இது இனிமேல் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக வந்துட்டு உங்களோட நேரங்களை ஒதுக்கி வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு பங்கேற்றமைக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அரசியல் கதை போமாவில் இணைகின்றேன். நன்றி.